வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி குக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் சேனலில் ஒரு கலர்ஃபுல்லான பூ வச்சு முட்டை சேர்த்து பொரியல் பண்ண போகிறோம். அகத்திக்கீரை பூ முட்டை பொரியல். அகத்திக்கீரை போன்றே அகத்தி பூவுக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நமக்கு எப்போதாவது இது கிடைக்கும்போது நம்ம கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. உடம்புக்கு அவ்வளோ நன்மையை விளைவிக்குங்க. பாருங்கள், இப்போது அகத்திப்பூ நான் எடுத்துருக்கிறேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடச்சிது. அதுதான் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். நல்லா பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அகத்திக்கீரையில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து வெள்ளை பூ பூக்கும், இன்னொன்று வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் ஃப்ளவர் இருக்கும். 2 விதமான பூக்களுமே நமக்கு உணவுக்கு ஏற்றது தாங்க. வாங்க இப்போது நம்ம இந்த பூவை எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பார்ப்போம். இந்த பச்சை கலர் காம்பை நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துட்டு பெட்டல்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். பிங்க் கலரில் இருக்கிற பெட்டல்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். மொட்டு இப்படி தாங்க இருக்கும், ஹம்மிங் பேர்ட் மாதிரி. அதனால தான் இதுக்கு பேர் ஹம்மிங் பேர்ட் ஃப்ளவர்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நான் இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பெட்டல்ஸ் மட்டும் தனியாக எடுத்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கடாய் வச்சுக்கோங்க. அதில் மரச்செக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு சிறிய துண்டுகளாக சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம் கட் பண்ணி நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் முருங்கைக்கீரை அகத்திக்கீரை பொரியல் செய்யும்போது இரும்பு வாணலில் செய்யுங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்து நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்குறோங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வரும்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அகத்தி பூக்களை நம்ம இப்போது சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பிங்க் கலரில் அழகாக நம்ம சேர்த்துருக்கோங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு. ஆனால் இந்த கலர் நமக்கு ரிமைன் ஆகாதுங்க. நல்லா கிளறி விட்டுட்ருக்கும்போதே அந்த கலர் கம்ப்ளீட்டாக நமக்கு சேஞ்ச் ஆகி இந்த கலருக்கு மாறிடுங்க. இந்த டைமில் நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு தண்ணியெல்லாம் விட்டு வேக வைக்கணும்னா இல்லைங்க. நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் இரும்பு வாணலோட சூட்டிலே அந்த பூ நல்லா வதங்கி வருங்க. இந்த டைம் வந்ததும் நாம் முட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 2 முட்டை எடுத்துருக்கேங்க. 2 முட்டையை நல்லா உப்பு போட்டு கலந்து ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இப்போது முட்டை கலவையை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகுத்தூள் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கிளறி விட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய அகத்திப்பூ முட்டை பொரியல் தயார். அகத்திப்பூ கிடைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை சேர்த்துருக்கிறதால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் சேனல்.